அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமியிலிருந்து உங்கள் ஹரிராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நடந்த குரூப் 1 கொஸ்டினோட பாலிட்டி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இந்த குரூப் 1 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரும் வெயிட்டாக தான் இருந்துச்சு, கொஸ்டினும் வெயிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கேட்கல, ஆனால் வந்து டைம் கன்சியூம்ஷன், டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருந்துச்சு. அதில் பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டி ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. புக்குக்கு வெளியில இருந்து நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கு, இந்த மாதிரி புக்கு நீங்கள் பாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத அப்படி பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதன் தர்க்க ரீதியான விளைவாகவும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த காரணம் இந்த கூற்றை விளக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க. இது அரசியலமைப்பு சார்ந்த பாடி கிடையாது. பாருங்க, மண்டல மன்றங்கள் சோனல் கவுன்சில் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. சரிங்களா? இப்ப நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது பாருங்க, அது எதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 வந்து மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில மாநில ஒற்றுமையா இருக்கணும், மத்திய மாநில உறவுகள் சும்மா இருக்கணும், அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இது. சரிங்களா? அப்ப வந்து இது வந்து அரசியலமைப்பு கடமைப்பட்டது அல்ல, ஏன்னா ஒரு சட்டத்தின் மூலமா ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இந்த கூற்று வந்து தவறு. சரிங்களா? காரணம் பாருங்க, மண்டல மன்றங்கள் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பின் தர்க்க ரீதியான விளைவாகவும் கொடுத்திருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மூலம் ஏற்படுத்தப்பட்டதுதான் சோனல் கவுன்சில். அந்த காரணம் வந்து சரியானது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ரைட்டுங்களா? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1997. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் எப்போ அப்படின்னா 2003 உருவாக்கி இருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் எப்பப்போ வந்துச்சு, எந்த ஆண்டு வந்துச்சு, அதன்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. கோலக்நாத் கேஸ் எப்போ வந்துச்சுன்னா 1967 வந்துச்சு. ரைட்டுங்களா? கேசவானந்த பாரதி கேஸ் எப்போ வந்துச்சுன்னா 1973. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான ஒரு கேஸ். மினர்வா மில் கேஸ் எப்போ வந்துச்சுன்னா 1980 வந்துச்சு. இது நான்காவது. ஏகே கோபாலன். ரைட்டுங்களா? இது எப்போ வந்துச்சுன்னா 1950 வந்துச்சு. இதை கால வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்களா? 4 தான் ஃபர்ஸ்ட். அப்போ 4 இங்க ஒன்று இருக்கு. அடுத்து பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட், இது அதுக்கப்புறம், இது அதுக்கப்புறம். ரைட்டுங்களா? அப்போ 4 1 2 3. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சரியான வரிசையை தேர்ந்தெடுங்க. இந்த பக்கம் சட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இந்திய தடுப்பு காவல் சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1950 வந்துச்சு. ரெண்டாவது பாருங்க, தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்ட் ஃபோர்ட் கையெழுத்திட்ட ஆண்டு. இது வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, இது அமெரிக்காவுக்கு உள்ளது. இது எப்போ வந்துச்சுன்னா 1974 வந்துச்சு. அடுத்து இந்தோ பாகிஸ்தான் போர் எப்போ வந்துச்சு? 1971 வந்துச்சு. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1974 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ மேட்ச் பண்ணுங்க. இந்திய தடுப்பு காவல் 1950 3, ஏக்கு 3 இங்க இருக்கு. இதை வச்சு நம்ம போட்டலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்கள் தெரிவு செய்க. சரிங்களா? ரைட் ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து ரைட் ஆனது எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசியலமைப்பின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல் ஆகும். ரைட்டுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வெளிப்படைத்தன்மைக்காக உருவாக்கப்பட்டதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 2005 அக்டோபர் 12 நடைமுறைக்கு வந்துச்சு.
அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது இதனுடைய முக்கியமான நோக்கம். கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஆர்டிஐ போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது அரசியலமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல் பெறும் உரிமையை அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, 13 கிடையாது, 19வது ஆர்டிகிள் 1வது பிரிவுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. சரிங்களா? அப்ப ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படிங்கிற ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தாவை அறிமுகப்படுத்திய ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரா. ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டியூஷன் எப்ப ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 1971 ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒடிசா சட்டம் போட்டிருப்பாங்க, ஆனா நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1971 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக. தேர்தல் ஆணையம் பத்தி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட். இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே சரியானதா அல்லது தவறானதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுங்க. அதுலதான் நம்ம தப்பு விடுவோம். சரியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல் நடத்துவது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் நடத்தினா இதெல்லாம் நடத்தும். எது நடத்தாது அப்படின்னா மாநில உள்ளாட்சி தேர்தல் நடத்தாது. மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்தாது. மாநில உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுனா மாநில தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு ஒரு தனி அமைப்பு இருக்கு, அதான் நடத்தும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி VS ரமாதேவி. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எப்ப இருந்திருப்பாங்கன்னா கொஞ்சம் மாசம் தான் இருந்திருப்பாங்க, 1990 இருந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு SP சென் வர்மா ஆவார் கொடுத்துருவாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சுகுமார் சென், அவர் தான் இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா சென்னுங்கிறது மாதிரி நமக்கு சென்னு கொடுத்துருக்காங்க. சென்னை வச்சு நம்ம தப்பு பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவர் பேர் சுகுமார் சென். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப இதெல்லாம் கரெக்ட்னு பாருங்க. 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்போ சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மேட்ச்ல வாலையும் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. சரத்து 257A. இந்த 257 இது மத்திய மாநில உறவுகளில் வரக்கூடியது. ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புதிதாக சேர்க்கப்பட்டதாக தான் இருக்கும். புதிதாக எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சதவீதம் 1976 செத்துருப்பாங்க. சரிங்களா? இது இப்போ கிடையாது, இதை நீக்கிட்டாங்க. எப்போ நீக்கினாங்க அப்படின்னா 44வது சதவீதம் 1978 நீக்கிட்டாங்க. ஓகேவா? அப்ப ஏக்கு ஆப்ஷன் 5. சரிங்களா? ஏக்கு இதை வச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்து உள்ளது என்னன்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? ரெண்டாவது பாருங்க, சரத்து 131. 131 உச்சநீதிமன்றம் தான். பகுதி 5ல 4வது சாப்டர் உச்சநீதிமன்றத்தை பத்தி பேசும். ஆர்டிகல் 124 இருந்து 147 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுல 131வது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, அசல் அதிகார வரம்பு, தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லுவாங்க. இது எது சம்பந்தப்பட்டதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ளது. ரைட்டுங்களா? அப்ப பிக்கு 3. அடுத்து சிக்கு பாருங்க, சரத்து 245(1) அதிகார பகிர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுல அதிகார எல்லையை சொல்றது. யார் யார் எது வரைக்கும் சட்டம் போட்டுக்கலாம், அந்த எல்லை எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான். ஆர்டிகல் 245ல நாடாளுமன்றம் இந்தியா ஃபுல்லா சட்டம் போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநில சட்டமன்றம் மாநில எல்லைக்குட்பட்ட இதுக்கு அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எது பேசுறா, மாநில அதிகார வரம்பு 4. சரிங்களா? சிக்கு 4. டிக்கு 1 பாருங்க, சரத்து 275 மானிய உதவி. மத்திய அரசு மாநிலங்களுக்கு உதவுறது. சரிங்களா? ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டா அப்படி கொடுக்கறதுக்கு மானிய உதவி. அது எப்போ ஆர்டிகல் எது சொல்லியிருக்காங்களா, ஆர்டிகல் 275. ரைட்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
சரியான இணையை தேர்வு செய்யவும். சரியான இணை, நல்லா கவனிங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரிங்களா? கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழுவை பத்தி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நிதிக்குழுவை பத்தி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. 4ஆம் நிதிக்குழு. சரிங்களா? 4ஆம் நிதிக்குழு வந்து டாக்டர் ராஜா பண்ணார். இவர் தான் 4. ஆனா இவர் வந்து ஏகே சந்தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் உள்ளது தப்பு. ரைட்டுங்களா? 10ஆம் நிதிக்குழு திரு கேசி பந்த். 10 பந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது கரெக்ட். அடுத்து 6ஆம் நிதிக்குழு ராஜமன்னார் கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் வந்து 4வது நிதிக்குழுவா தான் இருப்பாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இந்த மேட்சும் தப்பு. 9வது நிதிக்குழு திரு NKB சால்வே. இது கரெக்ட். சரிங்களா? அப்ப எதெல்லாம் கரெக்ட்னு பாருங்க. 2, 4 கரெக்ட். ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 சரி. நல்ல கவனிங்க, சரியான இணையா தவறான இணையான்னு பார்த்துடுங்க. அது பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணா அது ஈஸியா இருக்கும். சில நம்ம கேட்டலைஸ் மிஸ்டேக்ல தப்பா கொடுத்தோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் ஊராட்சி, கிராம ஊராட்சிக்கு எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 243 ஸ்டார்ட் ஆகி 243 ABCD அப்படின்னு ஆரம்பிச்சு O வரைக்கும் போகும். ரைட்டுங்களா? அதுல ஒவ்வொரு ஆர்டிகல் ஒவ்வொன்றை பத்தி பேசும். இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா? ஐயை எப்படி ஞாபகம்னா இன்கம் அப்படின்னு ஞாபகம். எப்படி ஞாபகம்? இன்கம்னாலே நிதி. இப்ப நிதி சம்பந்தப்பட்டது சொல்றது என்னதுன்னா ஆர்டிகல் 243 ஐ. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம எப்படி ஞாபகம் அப்படின்னா எத்தனாவது லெட்டரு? 5வது லெட்டரு. அப்ப 5 எதை குறிக்கு அப்படின்னா கிராம ஊராட்சிகளின் பதவி காலத்தை குறிக்கி. அப்ப ங்கிறது பதவி காலம் ஞாபகம். அடுத்து பாருங்க, கொடுத்துருக்காங்க. எத்தனாவது லெட்டரு? 3வது லெட்டரு. 3வது லெட்டரு அப்படின்னா தொகுப்பு. சரிங்களா? தொகுப்பு 3 அடுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா? அதுதான் அது சொல்லியிருப்பாங்க. பிங்கிறது அதனுடைய அமைப்பு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள். நீங்க வந்து எலெக்ஷன்ல MLA எலெக்ஷன்ல போட்டியிடணும் அப்படின்னா உங்க வயசு என்ன இருக்கும்னா 25 முடிஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள். நீங்க நம்ம சட்டமன்றத்துல, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்ட மேலவை கிடையாது. சப்போஸ் சட்ட மேலவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க 30 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா நீங்க சட்ட மேலவைக்கு போட்டிடலாம். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிடப்படாத, சட்டத்துல சொல்லாத விஷயங்களை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இல்ல, நம்ம சட்டம் என்ன சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப எதெல்லாம் சரி? 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சென்னை மாகாண சட்டப்பேரவை எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1919 கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி பாருங்க, 1861 கொடுத்திருக்காங்க. 1861 தான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருப்பாங்க. அட்வைசரி பாடியா இருக்கலாம் அப்படிங்கிறத, மாகாணத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஆனா எந்த ப்ராப்பரா ஒரு சட்டம் போட்டு அதுக்கு தேர்தல் நடத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919. ரைட்டுங்களா? 1919 சொல்லியிருப்பாங்க, 20 எலெக்ஷன் நடத்தியிருப்பாங்க, 21 உருவாக்கி இருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் வரவு செலவு திட்டத்தினுடைய ஏற்றலின் நிலைகளை ஏறு வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆர்டர் கேட்டிருக்காங்க. 6 ஸ்டேஜ்ல தாக்கல் பண்ணுவாங்க. எத்தனை ஸ்டேஜ்? 6 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. 2வது அந்த பட்ஜெட்டுக்கு பொது விவாதம் நடத்துவாங்க, பொது விவாதம் பண்ணுவாங்க. 3வது வந்து துறை குழுக்களின் ஆய்வு இருக்கு பார்த்தீங்களா, இது 3வது பண்ணுவாங்க. 4வது என்ன பண்ணுவாங்கன்னா மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு 4வது பண்ணுவாங்க. 5வது நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம். 6வது நிதி மசோதா நிறைவேற்றம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா துறைகள் குழுக்களின் ஆய்வு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ 4 1 இருக்கு. அடுத்து இது பண்ணுவாங்க 1, அடுத்து இது பண்ணுவாங்க, அடுத்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் கடைசி நிதி மசோதாங்கிறது தான் கடைசி நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட்ல நிறைவேற்றக்கூடிய கடைசி மசோதா. ரைட்டுங்களா? இந்த அர்த்தம் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க.
வாக்காளருக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாக்காளருக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ தான் இருப்பாங்க, நியமன எம்பிகள் வரமாட்டாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, மக்களவைக்கு நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர் வரமாட்டாங்க. அப்ப இது தவறானது. ரைட்டுங்களா? அடுத்து சட்ட மேலவைக்கு நியமிக்கப்படும் இவங்களும் வரமாட்டாங்க, நியமன உறுப்பினர் வரமாட்டாங்க. ரைட்டுங்களா? மூணாவது பாருங்க, மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு வந்தாலே இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நியமன உறுப்பினர்கள் வரவே மாட்டாங்க, எலெக்டட். சரிங்களா? எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அப்ப ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? டி பாருங்க, மாநிலங்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமனம் வந்தாலே அவங்க வரமாட்டாங்க. குடியரசுத் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வாக்காளருக்குள்ள அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், ஒரு முக்கியமா நம்ம மிஸ்டேக் பண்ற ஒரு கொஸ்டின். சரிங்களா? கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று ஏ, உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. ஆர்டிகல் 51 யாருக்காக கடமை சொல்றது? குடிமக்களுக்கான கடமையை சொல்றது, அரசுக்கு கிடையாது. அப்ப இந்த கூற்று என்னது? சரியான கூற்று. சரிங்களா? அடுத்து காரணம் பாருங்க, குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமையாகும். இதுல அடிப்படை கடமைன்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்காக அரசின் கடமைகளாகவும் கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னதுன்னா தவறானது, காரணம் தவறானது. நம்ம வேகமா படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படை கடமைகள் படிச்சுட்டு ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது, கொஞ்சம் கவனமா படிங்க. இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கூற்று ஏ கரெக்ட், காரணம் ஆர் தவறு. அந்த ஆப்ஷன் ஏ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்ட். அப்ப இது யாருக்கான கடமைனா மக்களுக்கான கடமையை தவிர அரசின் கடமை கிடையாது. அரசின் கடமை எதுன்னா டிபிஎஸ்பி சொல்லுவாங்க, அதான் அரசின் கடமை. இது மக்களுக்கான கடமையாகும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது? சரிங்களா? சரியாக பொருந்தாதது எதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரியா பொருந்தாலும் பாருங்க, எது தப்பா ராங் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அரசியலமைப்பு விதி 12 அரசின் வரையறை, இது கரெக்ட். ஆர்டிகல் 12 படிச்சிருந்தீங்கன்னா இது கரெக்டா போட்டலாம். 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை எதுல வரும்? ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏல தான் வருமே தவிர 21 வராது. அப்ப இது என்னது? தவறானது. ரைட்டுங்களா? மூணாவது பாருங்க, அரசியலமைப்பு விதி 34 கொடுத்துருக்காங்க. 34 எதை பத்தி பேசணும்னா மார்ஷியல் லா, ராணுவ சட்டம் எங்கெல்லாம் நடைமுறையில இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை உரிமை நிறுத்தி வச்சத பத்தி பேசுவாங்க. அப்ப இதுவும் என்னது? தப்பானது. ரைட்டுங்களா? அடுத்து சரியானது பாருங்க, அரசியலமைப்பு விதி 35 அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றலாம். நம்ம எதுனாலும் பண்ணலாம். அடிப்படை உரிமையில சட்டம் இயற்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 35. அப்ப இது கரெக்ட். அப்ப எதெல்லாம் தப்புன்னு பாருங்க, 2, 3 தவறு. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறான இணை. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? சரியா பொருத்தப்படாத இணைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வேகமா பார்க்கும்போது சரியானது அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரியா பொருத்தப்படாத அப்படின்னா ராங்லி மேட்ச். ரைட்டுங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தால பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம படிப்போம். ஆர்டிகல் 1ல இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை எங்க இருந்து நம்ம டைரக்டா எடுத்திருக்க மாட்டோம். டைரக்டா நம்ம எங்க கன்னடால எடுத்திருக்க மாட்டோம். நம்ம அந்த இன்ஸ்பயர் ஆயிருப்போம், அங்க இருக்க மாதிரியே கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? கன்னடால அரசியலமைப்பு நம்ம என்னெல்லாம் எடுத்திருப்போம் அப்படின்னா வலுவான மத்திய அரசாங்கம் கொண்ட கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்திருப்போம். மத்திய அரசின் மூலம் ஆளுநர் நியமனம் அப்படிங்கிற கான்செப்ட், மத்திய அரசுக்கு அதிகமான பவர் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கனடாவில் எடுத்திருப்போம். அப்ப இந்த ஒன்றியம் அப்படிங்கிறது மாநிலங்கள் தனியா பிரிஞ்சு போறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றது. இதை எங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா கனடா அரசியலமைப்புல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? இது டைரக்டா எடுத்திருக்க மாட்டாங்க, அந்த இன்ஸ்பயர் ஆகி சொன்னதுதான் இந்த விஷயங்கள். டைரக்டா நம்ம ஃபார்வர்ட் பண்ணி தான் நம்ம சோர்சஸ்ல படிச்சிருக்கலாம், அது அங்க தனியா கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால இது கனடா அரசியலமைப்பு எடுத்தால பெற்றது. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தமான ஜோடிகளை தேர்வு செய்க. அடுத்த கொஸ்டின். ரைட்டுங்களா? கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி படிச்சோம் ஆர்டிகல் தான். உயர் நீதிமன்றங்களில் குறிப்பிடப்பட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம். உயர் நீதிமன்றனாலே ஆர்டிகல் 226 நீதி பேராணை. இதே உச்ச நீதிமன்றமாக இருந்தால் ஆர்டிகல் 32.
அடுத்து குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுதல். சரிங்களா, இந்த விதி 178 கொடுத்திருப்பாங்க. 178 எதனுடைய இதை பத்தி பேசும் அப்படின்னா சட்டப்பேரவையின் பதவிக்காலம். சரிங்களா, மாநில சட்டப்பேரவை இருக்குது, அதனுடைய பதவி காலத்தை சொல்றது. அப்ப இது தவறானது. அடுத்து பாருங்க, 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அமைத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 7வது சட்டத்திருத்தம் 1956 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உயர் நீதிமன்றம் 2 மாநிலங்களுக்கு அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றமா இருக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை எதுல பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 231 பண்ணிருப்பாங்க. அப்ப இது என்னது சரியானது. சரிங்களா, 1 சரி 3 சரி. உயர் நீதிமன்றங்களின் அதிகார பரப்பை ஒன்றிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்தல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 320 தப்பு. இது எதுல வரும் அப்படின்னா 230 தான் வரும். ஆர்டிகல் 230 தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க 320. ஆர்டிகல் 320 எதை பத்தி பேசுனா பொது பணியாளர் தேர்வாணையம் இருக்கு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதை பத்தி பேசுறது. அப்ப 4வது ஜோடி தவறானது. அப்ப எதெல்லாம் பொருத்தமான ஜோடின்னு கேட்கிறாங்க. அப்ப ரைட்டானது எதுன்னு கேட்கறாங்க. 1, 3 கரெக்ட். சரிங்களா, அப்ப ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும் சரியான ஜோடி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முகவரியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்ம உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பை எழுதிய நாடு எதுனா அமெரிக்கா. அவங்க எப்போ எழுதுனாங்கன்னா 1787 எழுதுனாங்க. சரிங்களா, 1787 எழுதும் போது அவங்க வச்சு ஃபர்ஸ்ட் பேஜ் எதா வச்சு எழுதுனாங்கன்னா முகவரியா வச்சு எழுதுனாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். ரைட்டுங்களா, அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் யாருன்னா N.A. பால்கிவாலான்னு கொடுத்திருக்காங்க. N.A. பால்கிவாலா என்ன சொன்னார் அப்படின்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, நீதிபதி M. இதயத்துல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என அழைத்தவர் ஆவார். இந்த ரெண்டையும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, இது இவர் சொல்லியிருக்க மாட்டார். மேல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த 4வது இது அப்படி நீங்க லட்சுமிகாந்த் பாலிட்டி புக்ல பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த வெர்ஷன் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும். அப்ப இது கரெக்ட். ரைட்டுங்களா, குடியரசுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2, 3 தவறானது. என்ன கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரி, 1ம் 4ம் சரி. 1 மற்றும் 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை. இந்திய நிதிக்குழு என்ன பண்ண மாட்டாங்க, பினான்ஸ் கமிஷன் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் பே பண்றது யாரு அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. சரிங்களா, நிதி அமைச்சகம் தான் பண்ணுவாங்க. இவங்க பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாமே பண்ணுவாங்க. நிதி பகிர்வு, வருவாய் எவ்வளவு, என்ன சொல்றது, எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் ஏ மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. யார் பண்ண மாட்டாங்கன்னா நிதிக்குழு பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆனது ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்துள்ளது எதுன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை கேஸ், அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, இது கரெக்ட். இதை நம்ம லட்சுமிகாந்த் புக்லயே அடிப்படை உரிமையில பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இந்த அடுத்த 2 இந்த கேஸ் இவங்கெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இவங்க இதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. அது வேற கேஸ்ல இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2ங்கிறது தான் கரெக்ட். இப்ப பாருங்க, சரியா பொருந்துள்ள எதுனா 1, 2. 1 மற்றும் 2 தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நகராட்சியை பத்தி கேட்டிருக்காங்க. நகராட்சி பகுதி 9B சொல்லியிருப்பாங்க. அட்டவணை 12 சொல்லியிருப்பாங்க. அட்டவணை நம்ம 12 படிச்சிருப்போம். அட்டவணை 12 18 சப்ஜெக்ட் துறைகள் இருக்கு நம்ம படிச்சிருப்போம். இந்த 18 வரக்கூடியதை இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, இதுல எதெல்லாம் உண்டு எதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நகராட்சிகளின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வற்றில் கருத்தில் கொள்க. எதெல்லாம் அங்க இருக்கு, இந்த 18 சப்ஜெக்ட்ல எதெல்லாம் வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இறைச்சி கூடங்கள் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துதல். இது 18வது சப்ஜெக்டா கொடுத்துருப்பாங்க, கடைசி 1. சரிங்களா, அப்ப இது உண்டு. அடுத்து பாருங்க,
சமூகத்தின் பலவீனமான பிரிவின் நலன்களை பாதுகாத்தல், இதுவும் கொடுத்திருப்பாங்க. 9வது சப்ஜெக்டா கொடுத்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட். உணவு பதப்படுத்தும் தொழில்கள் உள்ளிட்ட சிறு அளவிலான தொழில்கள், தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி, இது வராது. எதுல வராது அப்படின்னா ஆராய்ச்சியில இந்த 18 சப்ஜெக்ட்ல இந்த 2 சப்ஜெக்ட் வராது. ஃபர்ஸ்ட் இருக்க 2 தான் வரும். அப்ப எதெல்லாம் கரெக்ட்? 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? நம்ம 18 சப்ஜெக்ட் படிச்சிருந்தா மட்டும்தான் இது நம்ம போட முடியும். இந்த அட்டவணை 12ல 18 இருக்குன்னு படிச்சு போயிருந்தீங்களா? இந்த 18ல இது 9வதா இருக்கும், இது 18ஆ இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய செயலாட்சித்துறையின் பகுதியாக இருப்பது. மத்திய அரசு நிர்வாகத்துல யாரெல்லாம் வருவாங்கிறது தான் கொஸ்டின். எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருப்பாங்க. பகுதி 5ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை பத்தி தான் பேசும். அந்த சாப்டர்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருப்பார் ஃபர்ஸ்ட் நிர்வாகத்துல. 2வது யாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். 3வது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மத்திய அமைச்சரவை இருப்பாங்க. 4வது யாரு இருப்பாங்கன்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பார். 5வது யாரு இருப்பார்னா பிரதமர் இருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் நிர்வாகம். ஆர்டிகல் 52 to 78 வரைக்கும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? இதுல யாரெல்லாம் இல்ல இருக்காங்கன்னு பாருங்க. அமைச்சரவை குழு இருக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க. இந்த 3வது கொடுத்த மத்திய செயலகம் அப்படிங்கிறது அதுல வராது. அப்போ 1, 2, 4 மட்டும்தான் சரியானது. சரிங்களா? ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? ஒரு குழந்தைனா எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க இந்த போக்சோ சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். 18 வயதுக்கு உட்பட்ட அனைவர்களுமே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த போக்சோ சட்டத்துல வருவாங்க. சரிங்களா? இப்ப எத்தனை வயசு அப்படின்னு கேட்டா 18 வயசுங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய உரிமைகள் ஆணையத்தின் நோக்கங்கள். சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 ஸ்டேட்மெண்ட் லட்சுமிநாத் புக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க, டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வார்த்தையும் வேற. காம்ப்ளிமெண்ட்ங்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படி என்ஹான்ஸ் பண்ணி அப்படி கொண்டு போறது. கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வேறுபடுத்துறது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த வேர்டு மட்டும்தான் டிஃபரெண்ட். அதனால இந்த ஆப்ஷன் 2மே இது கரெக்டா இருக்கும். ரைட்டுங்களா? இந்த 3வது உள்ளது மட்டும் தான் டிஃபரெண்ட். இது கீ நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இது டிஃபரெண்ட். 1, 2 மட்டும் தான் சரியானதா இருக்கலாம். சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? வரட்டும், ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. இந்த 3வதுங்கிறது வேறுபடுத்தின்னு இருக்கும். அந்த வேறுபடுத்தி இருக்கிறது பார்த்தீங்களா? இந்த வேறுபடுத்தி இதுல வரக்கூடாது. காம்ப்ளிமெண்டா தான் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது அந்த வேர்டு. அந்த வேர்டை பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். அப்படியே அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலன்னா லட்சுமிநாத் புக்ல. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பொறுத்துக. சரிங்களா? பொறுத்து கேட்டுருங்க. மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1971 வந்துச்சு. அப்ப ஏக்கு 4. ரைட்டுங்களா? இதை வச்சே போட்டுடலாம். ஏக்கு 4. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 வந்துச்சு. அடுத்து மாற்றுத்திறனுடையவருக்கான உரிமைகள் சட்டம் 2016. மனநல பராமரிப்பு சட்டம் 2017. 4, 1, 2, 3. சரிங்களா? ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 இதுதான் கரெக்ட். இதை நம்ம படிச்சிருந்தா அப்படி டைரக்டாவே போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எது எவை சரியான இணை அல்லது இணைகள்? எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5வது சட்ட ஆணையம், அதனுடைய தலைவர் யாருன்னா KVK சுந்தரம். இது கரெக்ட். சரிங்களா? 10வது சட்ட ஆணையம், இதனுடைய தலைவர் யாருன்னா KK மேத்யூ. இதுவும் கரெக்ட்.
இந்த 19 20 இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் வேற, இது டிஃபரெண்ட், இது வராது, இது தவறானது. சரிங்களா? அப்ப எதெல்லாம் சரியானதுன்னா ஒன்னும் சரி, இரண்டும் சரி. இப்போ 1 மற்றும் 2 சரியான இணைகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், பாருங்க. கூற்று ஏ, அரசியலமைப்பின் பிரிவு 121 ஆனது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீதி பணியாற்றுகின்ற போது அவர்களின் நடத்தை குறித்து பாராளுமன்றம் விவாதிப்பதை தடை செய்கிறது. ஆர்டிகல் 121 என்ன சொல்லுதுன்னா, ஜட்ஜஸ் அவங்கள பத்தியோ கோர்ட் நடவடிக்கை பத்தியோ எங்க பேசக்கூடாது அப்படின்னா பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 121. அப்ப அந்த கூற்று ஏங்கிறது கரெக்ட். சரிங்களா? எப்போ பேசலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் பண்ற தீர்மானம் இருக்கும்போது ஆர்டிகல் 124 இருக்கும்போது நம்ம பேசலாம். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு 217 இதன்படி ஒரு தீர்மானம், பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அப்பம் பேசலாம். மற்றபடி அவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 121. காரணம் பாருங்க, காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிவு 121 நோக்கமானது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதாகும். சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னா அவங்க பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கூற்று ஏவை வந்து காரணம் ஆர் வந்து விளக்குது. சரிங்களா? அப்ப இரண்டும் சரி, சரியான விளக்கம். இரண்டும் சரி, மேலும் காரணம் ஆர், கூற்று ஏக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். படிச்சதுதான் கூற்று ஏ. பாருங்க, பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தினை நாடாளுமன்றம் கொண்டுள்ளது. நம்ம பார்த்தீங்கன்னா அட்டவணை 7 படிச்சீங்க அப்படின்னா அதிகார பகிர்வு, மத்திய மாநில அதிகார பகிர்வை பத்தி பேசியிருப்பாங்க. 3 பட்டியல் இருக்குன்னு படிச்சிருப்போம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த 3லேயும் இல்லாத விஷயங்களை நாடாளுமன்றம் கையில வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 248. ரைட்டுங்களா? அப்ப எஞ்சிய அதிகாரங்கள் அல்லது இதர அதிகாரங்களில் சட்டம் ஏற்றும் அதிகாரம் எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 248 படி நம்ம பார்லிமெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கூற்று ஏங்கிறது கரெக்ட். சரிங்களா? காரணம் ஆறு பாருங்க, அரசியலமைப்பின் 8வது அட்டவணை. இங்கதான் நீங்க கவனிக்கணும். வேகமா படிக்கும்போது 7ன்னு போட்டக்கூடாது. இது 8 எதை பத்தி பேசணும்னா மொழியை பத்தி தான் பேசும். சரிங்களா? அப்ப இந்த 7ன்னு வந்திருக்கணும், இது 8. அப்ப இந்த காரணம் வந்து இங்கேயே தப்பு. இப்ப கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், சட்ட விதிகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து அதனுடைய இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க. இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ணலாம். கிராம சபை நம்ம படிச்சிருப்போம். கிராம சபை கிராம பஞ்சாயத்தின் அடிப்படை அளவு கிராம சபைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்போ சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 243 ஏல சொல்லியிருப்பாங்க. நம்ம கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா ஸ்டார்டிங்னா கிராம சபை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப டிக்கு 1 2 இடத்துல வருது. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, பஞ்சாயத்துக்கான தேர்தல் விதி சி இருக்கு பார்த்தீங்களா? சி 243 கேல வரும். கேனா நம்ம வந்து தேர்தலில் கேடி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தேர்தலை பத்தி பேசுறது 243 கே 4. அப்ப சிக்கு வந்து 4. ரைட்டுங்களா? இடஒதுக்கீடு தொடர்புடைய பஞ்சாயத்து விதி. நல்லா கவனிங்க. இடஒதுக்கீடுனால இதை ரொம்ப ப்ரீவியஸ்லயும் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இடஒதுக்கீடுனால 243 டி 243 கேபிட்டல் டில சொல்லுவாங்க. டினா நம்ம எப்படி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஞாபகம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா சலுகை. யாருக்கான சலுகை? பெண்கள், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான சலுகை. என்ன சலுகை? இடஒதுக்கீட்டு சலுகை அப்படின்னு ஞாபகம் சொன்னோம். 243 டினா டிஸ்கவுண்ட். அது என்னதுன்னா இடஒதுக்கீட்டை பத்தி பேசுது. அப்போ வந்து பிக்கு வந்து 3. சரிங்களா? மிச்சம் இருக்கிறது 2. இப்படியே நம்ம போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமேற்றும் அதிகாரம் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவருக்கு வந்து சட்டமேற்றும் இதில் எதுனா ஃபால்ஸ், தவறான கூற்று எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 201 கீழ் எந்த ஒரு மாநிலத்தின் சட்ட முன் வரைவும்
எப்பொழுதெல்லாம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் 15 நாட்களுக்குள் அவர் அதற்கு தன் ஒப்புதலை வழங்க வேண்டும் என குஞ்ச் ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்னா 6 மாசம் கொடுத்துருப்பாங்க. 6 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. 15 நாளுங்கிறத கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆர்டிகல் 201 என்ன சொல்லுது? சட்டமன்றத்துல இருந்து ஒரு மசோதா ஆளுநருக்கு வரும்போது அவருக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், இன்னொன்னு திருப்பி அனுப்பலாம் சட்டமன்றத்துக்கு. 4வது ஒரு ஆப்ஷன் அவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவருக்கு சில மசோதாக்களை பரிந்துரை செய்யலாம்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி 201 வரும்போது நீங்க 6 மாசத்துக்குள்ள அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பரிந்துரை பண்ணியிருந்தார். ஆனா இவர் 6 மாசம் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 15 நாட்களும் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, 2வது ஸ்டேட்மெண்ட். அரசியலமைப்பின் சட்ட உறுப்பு 111 ஆனது சட்டமேற்றலில் குடியரசுத் தலைவரின் பங்கை தெளிவாக நமக்கு வழங்குகிறது. கரெக்ட் தான். நம்ம ஒரு நாடாளுமன்றத்துல மசோதா பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் கைக்கு போகும்போது அவருக்கு 3 ஆப்ஷன் பொதுவா இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 111 சொல்லியிருப்பாங்க. நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஆர்டிகல் 111 எத்தனை ஒன்று இருக்கு? 3 ஒன்று இருக்கு. அப்ப எத்தனை ஆப்ஷன்? 3 ஆப்ஷன் அப்படிங்கிறது. அப்ப இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 சரியானது. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 123 கீழ் குடியரசுத் தலைவருக்கு அவசர நிலை பிரகடனத்தை பிறப்பிக்க அதிகாரம் கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? குடியரசுத் தலைவர்னா 123, ஆளுநர்னா 213. அவசர சட்டம் நாடாளுமன்றம் கூடாத பொழுது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2, 3 கரெக்ட். 1 தவறானது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? 1 மட்டும் தவறானது. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியானவற்றை பொறுத்துக. டிபிஎஸ்பில இருந்து இந்த பக்கம் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் இங்க கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க. பொருளாதார அல்லது நிதி இயலாமை காரணமாக எவருக்கும் சட்ட நீதி மறுக்கப்படலாகாது என்பது எந்த ஆர்டிகல்ல வரும்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏல சொல்லுவாங்க. சரிங்களா? அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏல. இது எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ல சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஏக்கு 3, ஏக்கு 3 இருக்கு. சியை வச்சு நம்ம போட்டலாம், இதை வச்சு போட்டலாம். இருந்தாலும் பாருங்க, பிக்கு 4 கொடுத்துருக்காங்களா? கிராம பஞ்சாயத்து ஆர்டிகல் 40 சொல்லியிருப்பாங்க. பணி புரிவதற்கான நியாயமான மற்றும் மனித இறக்க சூழ்நிலையில உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் பேறுகால உதவி வழங்க வேண்டும் என்பது ஆர்டிகல் 42. சிக்கு 1. அடுத்த டிக்கு பாருங்க, ஆர்டிகல் 43 கொடுத்துருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி டைரக்டா கொஸ்டினாவே ஆர்டிகல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுல இருந்து அப்படின்னா டிபிஎஸ்பி ஆர்டிகல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் புக்ல இருக்காது, வெளி சோர்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் பிரிவு 21 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை, எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. மகாசாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. இது கரெக்ட். சரிங்களா? 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ரைட் டு டை கொடுத்துருக்காங்க. கருணை கொலைலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆர்டிகல் 21 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 ஆரம்பத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. மேனா கேஸ்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க ரைட் டு டை. சரிங்களா? இறக்கும் உரிமையை வழங்கியிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. 3வது பாருங்க. நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். இதுவும் கரெக்ட். அப்ப எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3. 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று ஏ. இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளை கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்க மக்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு யாருன்னா குடிமக்கள், சிட்டிசன்ஸ். சரிங்களா? இன்னொன்னு யாரு அப்படின்னா ஏலியன். ஏலியன் யாருன்னா வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப இந்தியாவில் இருக்க மக்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு யாரு? சிட்டிசன். இன்னொன்னு யாரு? ஏலியன்.
இந்த ஏலியனை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன எது அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு என்னது ஃப்ரெண்ட்லி ஏலியன், இன்னொன்னு யாரு அப்படின்னா எனிமி ஏலியன் சொல்லுவாங்க. உங்க நட்பு நாட்டவர், இவர் பகை அல்லது எதிரி நாட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளை கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள் எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்படி கொடுத்திருப்பாங்க. அடுத்து காரணம் ஆறு பாருங்க. எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? ஆர்டிகல் 22 இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா எனிமி ஏலியன்ஸ், பகை நாட்டவருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பகை நாட்டவருக்கு கிடையாது. இந்த இது யாருக்கு உண்டுனா நட்பு நாட்டவருக்கு மட்டும்தான் உண்டு, பகை நாட்டவருக்கு நம்ம கொடுக்கல. ஆர்டிகல் 22 நமக்கு உண்டு, நட்பு நாட்டவருக்கு மட்டும் தான் உண்டு. யாருக்கு கிடையாதுன்னா பகை நாட்டவருக்கு கிடையாது. அப்ப இந்த காரணம் ஆறு தவறானது. சரிங்களா? அப்ப பாருங்க, ஏ என்பது சரி, ஆர் என்பது தவறு. ஆப்ஷன் சி கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பகுதியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பின் பகுதிகளை அவற்றின் துறைசார் பொருளுடன் பொருத்துக. சரிங்களா? பகுதி 14 இதை பத்தி பேசினா மத்திய மாநில பணிகள், டைரக்டாவே படிச்சிருப்போம் நம்ம. பகுதி 15 அப்படின்னாலே தேர்தல். பகுதி 18 அப்படின்னா நெருக்கடி நிலை அம்சங்கள். பகுதி 20 அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? பாருங்க, பகுதி 14 அப்படின்னா 3, ஏக்கு 3, இதை வச்சு நம்ம போட்டலாம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் பகுதி சார்ந்ததுதான். கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் அரசியலமைப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களுக்கு என்ன ஆர்டிக்கல், எதுல இருந்து ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. நம்ம கூட்டுறவு சங்கங்கள் எந்த பகுதியில வரும் அப்படின்னா 9B வரும். 9 பஞ்சாயத்தை பத்தி பேசுவாங்க, கிராம பஞ்சாயத்து. 9A நகராட்சி. 9B கூட்டுறவு சங்கத்துக்கு வரும். சரிங்களா? கிராம பஞ்சாயத்துக்கு ஆர்டிகல் 243 டு 243O வரைக்கும் இருக்கும். அடுத்து நகராட்சிக்கு 243P முதல் ZG வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கூட்டுறவு சங்கத்துக்கு பாருங்க 243 ZH முதல் ZT வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பகுதி படிச்சதுனால நம்ம அப்படியே போட்டலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆர்டிகல் 243 ZH டு 243 ZT இது வரைக்கும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்க, இது வரைக்கும் நம்ம பாலிட்டி கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். கொஸ்டின் மாடரேட்டான கொஸ்டின் தான், ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் சொல்ல முடியாது. நம்ம புக்கை தாண்டி ஒரு லட்சுமி அந்த புக்கு இந்த மாதிரி சோர்சஸ் கொஞ்சம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். டேரக்டா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, கூற்றுக்காரனும் கேட்டிருக்காங்க, எல்லா இதுல கேட்டிருக்காங்க. வரக்கூடிய இதுலயே இனிமேல் இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். அதனால புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியில படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாலிட்டிக்கு லட்சுமி அந்த புக்கு கொஞ்சம் படிக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ்ல இருக்கும், சில வேர்ட்ஸ் இங்கிலீஷ் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.